लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்துளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 43வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 79வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் திருவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாடுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 79வது பாசுரம். குருகூரர் அங்கம் மறை தமிழ் மாலை குலாவும் தெய்வம் உருகுவூர் அரங்கர் வடவேங்கடவர் முன்னீர் இலங்கை வருகூரர் அங்கம் துணித்தார் சரணங்கள் வல்வினைகட்கு இருகூர் அரங்கள் கண்டீர் உயிர்கால் சென்று இரவுமினே. பெருமாளுடைய 2 திருப்பாதங்களும் நம்முடைய வினைகளை அறுக்கக்கூடிய இரு கூறிய வேட்களாக வாள்களாக இருக்கிறது என்று ஆழ்வார் பேசுகிறார். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பேசுகிறார். உயிரினங்களே என்று சொல்லுகிறார். பராங்குச நாயகி என்று அழைக்கப்பட்ட நம்மாழ்வார் எழுதிய 4 நூல்களும் 4 வேதங்களுக்கு ஒப்பானவை. பரகால நாயகி என்று அழைக்கப்பட்ட திருமங்கையாழ்வார் அருளிய 6 நூல்களும் 6 பிரபந்தங்களும் அந்த வேதத்துக்கு அங்கமாக விளங்கக்கூடியவை. அப்படி தெய்வத்தன்மை உள்ள நறுமணம் வீசுகின்ற திருரங்கநாதராக இருக்கக்கூடியவர்தான் முன்பு இலங்கையிலே வந்து சேர்ந்த குடியவர்களான அரக்கர்களுடைய உடம்பையெல்லாம் சோதித்தவர்கள். அவர்தான் இப்போது திருவேங்கடமுடையானாக இருந்து தன்னுடைய வலக்கரத்தை தன்னுடைய பாதத்தை நோட்டி காண்பித்து என் பாதத்தை பற்றிக்கொள் உனக்கு சகலமும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாவங்களை அத்தனையும் அறுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அவனுடைய 2 பாதங்களையும் பிடித்து கொள்வோமாக, அவனுடைய திருவடிகளையே தொழுவோமாக என்று சொல்லுகிறார். நம்முடைய 2 வினைகள் என்று பழவினையும் கர்ம வினைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய வாளாக அந்த 2 பாதமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறதாம். அப்படி வாழ் போல் இருந்து நம்முடைய பழவினைகளை அறுக்கக்கூடிய அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கோள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். யார் அவர்? அவர்தான் முன்பு இலங்கையிலே இருந்த அசுரர்களெல்லாம் அரக்கர்களையெல்லாம் தன்னை கூறிய அம்புகளால் சோதித்த ராமபிரானாக இருந்தவர். அவரே கண்ணனாக இருந்தார், அவரே அரங்கநாதனாக இருக்கிறார், அவரே இங்கே திருவேங்கடமுடையனாக இருந்து இது நமக்கு காட்சி தருகிறார். அவரை பற்றி தான் நம்மாழ்வார் எழுதிய 4 பிரபந்தங்களும் 4 மறைகளுக்கு ஒப்பானவை. அதற்கு ஒப்பாக வேதத்துக்கு எப்படி வேதாங்கம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய வேதங்களுக்கு எப்படி அங்கங்களாக இருக்கிறதோ அதுபோல 6 நூல்களை எழுதினார். 6 பிரபந்தங்களை பெருமாள் மீது சமர்ப்பித்தார் நம்முடைய திருமங்கையாழ்வார். அப்படிப்பட்டவர்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் சேவிப்போம். திருவேங்கடமுடையானுடைய பாதத்தை சென்று சரணடைவோம். அவன் 2 பாதங்களும் கூறிய வாழ் போல் இருந்து நம்முடைய வினைகளை எல்லாம் அறுக்கும் என்று சொன்ன பாசுரம் இந்த 79வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். குருகூரர் அங்கம் மறை தமிழ் மாலை குலவும் தெய்வமுருகுவூர் அரங்கர் வடவேங்கடவர் முன்னீர் இலங்கை வருகூரர் அங்கம் துணித்தார் சரணங்கள் வல்வினைகட்கு இருகூர் அரங்கள் கண்டீர் உயிர்கால் சென்று இரவுமினே. காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தநாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா.
सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा 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 गोविन्दा।